தங்கள் தேவையா இருக்கக்கூடிய பொன்னுரை நாயத்தின் அதிகபட்ச தாய் சுந்தரத்தால் எனக்கு மகாராஜாவுக்கு ஆசீர்வாதம். ஆமா, பொன்னுரையார் நலமாக இருக்கின்றாரா? நலமா இருக்காங்க. சந்தோஷம். அம்மா, அந்த பொன்னுரையாரிடத்திலே சென்று பொன்னை மாலையிட்ட கணவன் விஜயசாலிவன் இன்று நடக்கும்படியான குடியேற்ற பூமியிலே எதிராளியோடு சண்டைக்கு போகிறார். அப்படி போக முடியாது உன் கணவன் உன்னிடத்திலே விடதாபனம் பெற்று போவதற்காக உன்னை அழைச்சு வர சொன்ன அழைச்சிட்டு வாங்கம்மா. அம்மா, வீட்டு வேலையை செய்ய சொன்னேன். அம்மா, அப்படி இருந்தாலும் அதோ தங்கள் கணவரா இருக்கக்கூடிய அதோ கொடைவள்ளல் கருணாபிஷேகரன் உங்களை அழைத்து வர சொன்னார். என்னது கொடைவள்ளல் கருணாபிஷேகரன்? அடச்சி அழைத்தானே என்று சொல்லி அனைவரை என்னிடம் ஒரு இடிகுலத்தான் அழைத்து நான் வருவதா, ஒரு தேராற்றின் மைந்தன் அழைத்து நான் வருவதா? வர முடியாது என்று போய் சொல். ஐயா மகாராஜா, யாரம்மா இப்படி செய்தது? உங்கள் தேவியா இருக்கக்கூடிய பொன்னூறு நாயகம் ஒரு தேரோட்டியின் மைந்தன் ராதை பொங்கவன் சூரியமையை நான் திருமணம் முடித்து அவன் கணவன் என்று உரைப்பதா, அவன் அழைத்த நான் வருவதா? அப்படி என்று அடிவதனமாக அடித்து விட்டாங்க. அம்மா, அவர்தான் ஆண்டாள். ஆமா, அவருக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கிறது? ஒரு இழுவலத்தான் அழைத்து நான் வருவதா அப்படி என்று சொல்லிவிட்டாரா? அம்மா, உன்னை என்னை பெற்ற தாயாய் கருதுகிறேன். எனக்காக இன்னும் ஒரே ஒரு முறை ஐயோ உன்னை மாலையிட்ட கணவன் அங்கு தேசாதிபன் என்று நடக்கும்படியான குருச்சேத்திர பூமியிலே சொந்த தாயாதியோடு கூட பிறந்த தம்பியோடு சண்டைக்கு போகிறார். அப்படி போகும்படியான உன் கணவன் உன்னிடத்திலே கடைசி நேரத்திலே விடாமலும் பெற்று போவதற்காக அழைத்து வர சொன்னா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி அந்த அம்மா கண்டிப்பா வருவான். சரி, அப்படியே ஆகட்டும். பாட்டி வந்தலை எதிர்க்க அமைதி வந்து நேர்ந்ததன்று என்றும் உரைத்தாரம்மா. நதி செய்ய வேண்டாம் என்று இன்றே நடக்கக்கூடிய இந்த 17வது யுத்தத்தில் தன் தாயாதி வர்க்கத்தோடு ரத்தத்தின் ரத்தமோடு சொந்த பந்தங்களோடு சண்டைக்கு போறான் 17வது யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. முன்னமே ஓடி வந்தார். ஆமா, தன் எதிராளியோட யுத்தத்திற்கு செல்கிட்டே விடைத்தாம்பலம் வாங்க வேண்டும் உன்னை எடுத்துக்கிறாருன்னு சொன்னார். ஆமா, ஆனா இப்பொழுது தான் சொந்த தாயாதிகளோடு தான் சொந்த உடன் பிறப்போடு தான் சொந்த ரத்தத்தாரோடு சண்டைக்கு போறான். பொன்னூரியாகப்பட்டது முன்னறிவு படுத்தது. இந்த விபரத்தை அம்மனிடத்துல சொன்னால் மறுப்பு தெரிவிக்காம உன்னோடு ஓடி வந்துருன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த குருஷேத்திர போர் யாராருக்கு நடக்கிறது? அத கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களும் பாண்டவர்களும் யாரு? பங்காளிகள். ஆமா, ஆனால் கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் பங்காளிகள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ஆமா, தன் சொந்த ரத்தத்தாரோடு தன் சொந்த தாயாதிகளோடு தான் சொந்த உடன்பிறப்போடு சண்டைக்கு போறேன்னு சொல்றாரு. ஆமா, இதில் ஏதோ மர்மம் அடங்கி இந்த விபரத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். வேற எப்பயும் தெரிஞ்சுக்க போயிடும். அதனால பிள்ளைய தூக்கி கொண்டு வா போயிட்டே இருக்கு.
யோசிக்காமல் உன் பின்னாலே வந்து விட்டேன். சரி, என் மனசுல ஒரு கருத்து இருக்கு. என்னமா அதை சொல்றேன், அதை கேட்டு மன்னரிடத்துல போய் தெரிவிக்கணும். சரிம்மா. அன்னோரோடு நான் நேருக்கு நேர் பேசியது கிடையாது, உரையாடியது கிடையாது. அம்மா, இந்த தினத்தில் அவரோடு நான் உரையாட வேண்டுமே குறுக்க ஒரு வெந்திரை இட்டு வெந்திரைக்கு அப்பால் அவரும் வெந்திரைக்கு உள்ளார நானும் இருந்து பேசுவதற்கு சம்மதமாக இருந்தா நான் பேச வரணும் போய் சொல்லுமா. ஐயா மகாராஜா, தாங்கள் கூறிய வார்த்தை பிரகாரம் என்ன தெரியும், அப்போ தங்கள் தேவியா இருக்கக்கூடிய பொண்ணு சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க, இதுகால திருமணம் முடித்த நாள் முதல் இந்நாள் வரையில் உங்கள் முகத்தை பார்த்தது கிடையாது, தன்னந்தனையை நேராக பேசியது கிடையாது. அதனால குறுக்க ஒரு வெந்தரை எட்டு அந்த வெந்தரையில் வார்த்தையாடி விடைத்தாமல் பெற்று வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நான் செய்த புண்ணியம். போய் போடுங்க. நல்ல காதல உழுத மகாராஜா, அது என் பெண்ணே உலகத்து உன்னை மாலையின் தகரவராகி என்னை அடி சின்ன கூட ஒரு இழுகுலத்தான் என்றும் ஒரு தேரோட்டி பெற்ற பிள்ளை என்றும் என்னை தன்னங்கனி மரமா விட்டு விட்டு கண்ணே
பொன்னுருவி ஒரு இழுகுலத்தான் நானே ஒரு தேரோட்டி பத்த பிள்ளை தானே அப்படி என்று கண்ணே என்ன தன்னம் தனி மரமா விட்டு விட்டு கண்ணே உன் தாய் வீடு போய் விட்டாய் கண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்ப இருந்தாங்க உன் தாய் தகப்பு கிட்ட போனேன் ஆனா என்ன நிற்கதியா விட்டுட்டு போனி அம்மா நான் யாரிடத்திலே சென்று என் மன துயர சொல்லுவேன் யாருகிட்ட அம்மா என் வேதனையை சொல்லுவேன் உன் தாய் வீடு போனி அம்மா நம்ம மாலையிட்ட கணவன் அது பாதில்லாத தன்னன் தனி வரமா இருக்கிறான சிந்தித்து பார்த்தியா இதற்கெல்லாம் காரணம் என்ன அது முட்டை இப்படிதான் வாழ வேண்டும் அப்படி என்று ஒரு வாழ்க்கையை எழுதிவிட்டான் அதை மாற்றி அமைக்க ஒருவரால் முடியாது கண்ணே இந்த கடைசி நேரத்திலேயே உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா அடி அருணர் உதயம் அப்படி என்றால் கண்ணே காலையில கதிரோடாய் இருக்கும்படியான அந்த சூரியன் எரிபட்டு வருவானையானால் அந்த குறித்த பூமியில கண்ணே என் கூட பிறந்தவனாய் இருக்கும்படியான என் தம்பி பார்த்தனோடு சண்டையிடப் போகிறேன் நான் விடுபடியான பானம் பட்டு அவன் தான் இழப்பானோ ஒருவேளை கண்ணே அவன் விடுபடியான பானம் பட்டு நான் மரணமாக பட்டு என் தம்பி யாருக்கு முடியாத வாத்தல் மடிவானோ கண்ணு ஒருவேளை அவன் விடுபடியான பானம் பட்டு நான் சிரமத்தை பார்த்தலுடைய பானம் பட்டு ஒரு வேலை இறந்து இப்படி வேலையானால் கண்ணே உன்னால் ஓடி வந்து
அம்மா பொன்னுரின் அழகும் உன்னை மாலையிட்ட கலவன் அங்கு தேசாதிபன் இறந்து விட்டான். அப்படி என்று யாராவது ஓடி வந்து ஒன்றால் உரைப்பார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு கண்ணே, ஐயையோ நம்மை தொட்டு தாலி கட்டு கணவன் நம்மை மாலையிட்ட புருஷன் இறந்து விட்டான் அப்படி என்று அந்த வார்த்தையை கேட்டு ஓடி வருவாயோ? ஒருவேளை கண்ணே, ஒரு தேரோட்டி தானே, ஒரு இருகுலத்தான் தானே, ஒரு ராணை பெற்ற மகன் தானே, அவருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கிறது? அப்படி என்று என்னை பாராமல் விட்டுடுவார். கண்ணே, இவ்வளவு நேரம் கெஞ்சிலே அம்மா, உன் மனது என்ன அம்மா? கல்ல அம்மா கண்ணே, அதனால கண்ணே இந்த கடைசி நேரத்திலே கண்ணே அடி திரையின் மரமே இந்த திரையின் மறைவிலே நின்று மன்னா வெற்றியோடு போய்வார்கள் அப்படி என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அம்மா, அந்த ஒரு வார்த்தையை கேட்டு இருந்த பாவி நான் போயிடுவோம். ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் முன்னே தாலிரத்துல என்ன சொன்னீங்க? எதிராளியோடு சண்டைக்கு போறேன்னு சொன்னேன். பிறகு என்ன சொன்னீங்க? கூட பிறந்த என் தம்பி கிட்ட சண்டைக்கு போறேன்னு சொன்னேன். ஆண்டவர்கள் சொல்வார்கள், கேட்பாருக்கு மதி இல்லை என்றால் கேவர்குழில் நெறிவடுகிறது என்று சொல்வார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கதை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி கண்ணு? என்று சொல்லும்படியான பசுவை கொண்டு வந்து முகத்தை பார்த்தால் அது விலங்கில தெரியும் போதும் என்று சொல்ல முடியாத பசுவை கொண்டு வந்து அதை ஒரு பொக்கினத்தில் அதனுடைய பாலை கலந்து முகத்தை பார்த்தால் தெரியுமா? தெரியாது கண்ணு, தெரியாது. அதே பாலை அதிலிட்டு காய்ச்சி பிறையிட்டு தயிராக்கி மத்திட்டு கடைந்து பிறகு அனலிட்டு காய்ச்சி ஒரு பொற்கிணத்தில் ஊற்றி அதன் முகத்தில் பார்த்தா எப்படி தெரியும்? நிலக்கண்ணாடியில் பார்க்கும் பாவனையா தெரியும். நிலக்கண்ணாடியில் பார்க்கும் பாவனையாக தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கதை இருக்கிறதே பாலில் பார்க்கும் பாவனையாகத்தான் தெரிகிறதே தவிர இலக்கண்ணாடியில் பார்க்கக்கூடிய மாதிரி தெரியவில்லை ஐயா. அதனால மூழ்கிட்டாலோ உன் குலதேரிய பேசுவேனோ. அதனால ஐயா, நீங்க யாரு? உன் தாய் யார்? உன் தந்தை யார்? உன் உடன்பிறப்புகள் யார்? விளக்கமாக சொன்னா உங்களோட உரையாடுவேன், உடை தாமலம் கொடுப்பேன். இல்லைன்னா என் வேலையை பார்த்து
தாயே, நீ எங்க இருக்க அம்மா? இப்படி ஒரு பாவிய பிள்ளையாய் பெற்று இந்த உலகத்துல விட்டு தாலி கட்டிய மனைவி நம்பாத ஒரு பிள்ளைய என்னை விட்டுட்டு போயிட்டே அம்மா. கண்ணு, என்னை பெற்ற தாயார் என்றால் கண்ணு, இந்த பூமியில நடமாடும்படியான புண்ணிய ராஜாக்களா இருக்கும்படியான அந்த பாண்டவரை பெற்று அந்த குந்தி வயத்திலே அந்த குந்தி பயத்திலே கண்ணே, நான் முந்தி முதல் பிறந்தவன். எந்த வகையிலே என்றால் கண்ணே, கண்ணியால் குந்தாதேவி கவனித்தால் பரிதி தண்டே வண்ணமாய் கதிரோன் வந்தே எந்தாய வளப்பமா சேர்ந்த பின்ன மன்னவன் உதிக்க பாரில் என்னை பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு அவள் என்னையும் பேரை வைத்து எகிட விட்டாள். ஓராந்திரத்தில் கோபத்திலே மிதந்திருக்கும்படியான தூர்வாசராகப்பட்டவரோ என் பார்த்தாலா இருக்கும்படியான சூரசேனனை பார்க்க வருக. அந்த சூரசேனனை பார்த்த என் பாட்டாளாகப்பட்டவனோ அவர் பாதத்தில் விழுந்த ஐயா, எதனால என்ன தேடி வந்து அப்படி என்று கேட்க, அடே சூரசேனா, நான் தபம் செய்ய போகிறேன். அந்த தபத்துக்காக பணிவடைக்காக ஒரு ஆள் வேண்டும் அப்படி என்று கேட்க, என் பாட்டன் சூரசேனனும் அவர் பாதத்தில் வழங்க, ஐயா வார்த்தையை மறுப்பவையானால் தூர்வாசரானே நமக்கு சாபம் வருமே அப்படி என்று ஏதோ மரியாதை இருக்கும்படி என் தாயை கொண்டு வந்து அந்த குந்துமாதேவியை தூர்வாசருக்கு பணிவடை செய்ய வைத்தார். தினந்தோறுமாக என் தாயார் குந்தியோ அந்த தூர்வாசருக்கு நல்ல முறையோடு பணிவடை செய்து வந்தார். சில நாள் சென்று அவர் தபத்தை முடித்து செல்லும் நேரத்திலே அடியே குந்தி, உன் கரத்தை காட்ட அப்படி என்று கேட்க, என் தாயார் கரத்தை காட்ட அந்த கரத்தை பார்த்த தூர்வாசரோ, இந்த பெண்ணால் பிற்காலத்திலே புத்திர சுகமில்லாது கணவனுடைய சுகமில்லாது இவள் பலதவிக்க போகிறார் அப்படி என்று அடியே குந்தி, எத்தனையோ பெண்கள் எனக்கு தொண்டியவர் செய்திருக்கிறார். உன்னை போல் எந்த பெண்ணை எனக்கு தொண்டியவர் செய்ததல்ல. நான் உனக்கு 5 மந்திரம் தருகிறேன். அந்த மந்திர பலத்தாலே நாளை பிற்காலத்தில் நல்ல முறையோடு வாழ்வாய் அப்படி என்று அந்த மந்திரத்தை என் இடத்திலே கொடுத்துவிட்டு தூர்வாசரோ சென்று விட்டார். சிலரா சென்று என் தாயால் குளித்து நீராடிவிட்டு உப்பரக நேரத்திலே சூரியன் உதித்து கொண்டு வந்தான். தூர்வாசர் கொடுத்த மந்திரம் அவர் நினைவுக்கு வருக, அது மெய்யா பொய்யா என்று சோதிக்க வேண்டும் அப்படி என்று ஏதும் அறியாது என் தாயார் சூரியனுடைய மந்திரத்தை உச்சரித்து விட்டார். அந்த சண்டாளபாவி சூரியனோ அவன் 1000 கடங்களை அடக்கி என் தாயிடத்திலே ஓடி வந்து, அடியே குந்தி, உன் மந்திர பலமாகப்பட்டது என்னை கட்டி இழுத்து வந்து விட்டது. என்னை கூடி கலக்க வேண்டும் அப்படி என்று உரைக்க, என் தாயார் அவர் பாதத்தில், ஐயா நான் ஏதும் அறியாத பாவி, நான் கன்னி பெண்ணாக இருக்கிறேன், அறியாது உன் மந்திரத்தை உச்சரித்து விட்டேன், வேண்டாம் என்று உரைக்க, அந்த சண்டாள பாவி சூரியனோ என் தாயை பூப்படைய செய்து ஒரு கண்ணு பருவத்தை பெண்ணாக்கி என் தாயை கூடி கலந்து விட்டாள்.
அவள் கூடி கலந்தவுடனே கண்ணே 3.25 நாளைக்குள்ள இந்த பாவியினால் பிள்ளையாய் பிறந்து விட்டு நான் பிறந்தவுடனே கண்டே அடியே குந்தி நான் வந்த வேலை முடிந்தது அப்படி என்று ஓடுவதற்கு தரித்தான் என் தாயார் அவர் மாதத்தோடு ஐயா இந்த கன்னி பெண் பருவத்திலே ஒரு பிள்ளைக்கு தாயாகிவிட்டு இந்த பிள்ளை என்பால் ஒப்படைத்து விட்டு ஓடுவீரையானால் இது நாட்டு மக்களுக்கும் தாய் தந்தைக்கும் தெரியுமையானால் பெருத்தாயை காட்டுவதே இந்த பிள்ளையை நான் என்ன செய்து உரைக்க பார்த்தால் சூரியன் அடியே குந்தி உன்னை முன்னிருந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டு இந்த பிள்ளை நீ ஏதாவது செய்தி என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டா பார்த்தால் என் தாயார் ஐயோயோ இளமை பருவத்திலே ஒரு பிள்ளைக்கு தாயாகி விட்டோமே நாட்டு மக்களுக்கும் தாய் தந்தைக்கும் தெரியுமையானால் பெருத்த இழுக்காத்திரே அப்படி என்று ஒரு பெட்டியை கொண்டு வந்து அவள் அணிந்திருக்கக்கூடிய நாகபராளி பட்டிலே கொஞ்சம் பிடித்து அந்த பெட்டி உள்ளே வைத்து அந்த சிந்து நதியிலே கொண்டு வந்து அட சந்தான பிள்ளையே எத்தனையோ தாய் பிள்ளை இல்லாத பரதவிக்கிறார் எத்தனையோ பெண்கள் பிள்ளை இல்லாத உலகத்திலே தவிக்கிறார் யாரு வயிற்றுலையாவது நீ பாவி பிள்ளையா பிறக்க கூடாதா பாவி வயிற்றுல அந்த பெட்டிக்குள்ளே என்ன வைத்து அந்த சிந்து நதியிலே விட்டு விட்டால் அந்த சிந்து நதியிலே கண்ணி இந்த பாவியாகப்பட்டவரிடத்திலே அந்த கெங்க தாயார் பார்த்தார் இது தூர்வாசர் மந்திரத்தால் உட்படமான குழந்தை சூரியனால் பிறக்கப்பட்ட குழந்தை இந்த குழந்தைக்கு ஆபத்து வருவையானால் தூர்வாசர் ஆடும் சூரியனால் சாபம் வரும் அப்படி என்று அந்த கெங்கை தாயாகப்பட்டவளோ தன்மத்தை பிள்ளை எப்படி தாளாட்டி தாளாட்டி கொண்டு வருவாளோ அதை போல் அந்த பேரை தாளாட்டி வந்தது அந்த நேரத்தில் கண்டு அடி பெட்டி வருவாங்க அந்த நேரத்திலே கண்டு அத்திமாவர்கள் திரைவனாக இருக்கும்படியான அந்த கண்டறியா குருட்டு மன்னனும் அவனுக்கு தேரோட்டி சாரதியும் தாளபாலம் தேதி வருக பார்த்தான் தேரோட்டி ஐயா ஏதோ ஒரு பேதை வருகிறத படு என்று உரைக்க பார்த்தான் திருராட்டிதன் அடே தேரோட்டி அந்த பேதைகளுக்கு வேண்டும் அப்படி என்று சொன்னான் அந்த பாவியாவது கண்ணே அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் எனக்குன்னு சொல்லியிருந்தான் நான் எனத்தோட என போய் சேர்ந்துருப்பேன் என்னை பெத்தவனும் விட்டுட்டான் என்னை பார்த்தவனும் பார்த்தான் தேரோட்டி அந்த பெட்டிக்குள்ள இருக்க பொருள் எனக்கு வேண்டும் என்று உரைக்க இருவரும் பெட்டி ஏக்கரை சேர்க்க அந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனே கண்டு கதிரோடாக இருக்கும்படியான சூரியன் வருவானையானால் எவ்வளவு அழகை தருமோ அதை போல் இந்த பாவை தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தேன் பார்த்தான் தேரோட்டி திருநாட்டியம் மதத்திலிருந்து ஐயா நான் பிள்ளை இல்லாத பாவி அப்படி பிள்ளை இல்லாத எனக்கு இந்த பிள்ளையை கொடுப்பிறையானா இந்த பிள்ளையை நல்ல முறையோடு வளர்த்து என் கடைசி காலத்திலே இறந்தார் எனக்கு எளிது இறைக்கவும் ஏமாவை கண்டுபிடிக்கவும் இந்த பிள்ளையை கொடுமென்று கேட்க திருநாட்டியம் பார்த்தா கொண்டு போய் வளர்த்து கொள்ளப்படி என்று ஒப்படைக்க தேரோட்டி வளர்த்து வரும் தருவாயிலே ஓதா தினத்தில் நான் மதலையா இருக்கும் நேரத்திலே திருநாட்டு இருக்கும்படியான அரண்மனைக்கு கொண்டு வருக அந்த திருநாட்டின கண்ணு ஒரு களத்திலே சாதத்தை வைத்து பிடி சாதம் அல்லுமான யானால் மறு சாதம் எல்லாம் புழுக்களாக மாறிவிடும் அந்த புழுக்களாக இருந்த சாதத்தின் மீது என் கரம் பட்ட உடனே அந்த புழுக்கள் எல்லாம் மாறி சாதமாக தோற்றமளித்தது இதை கேட்டார் இந்த திருநாட்டிதன் ஐயோ இவன் ஏதோ தெய்வீகம் புரிந்த குழந்தை தெய்வீகம் புரிந்த குழந்தை இவன் கலத்து புழு வடிக்கிறான்
இவனுக்கு கண்ணன் என்று பேர் வையுங்கள். அப்படி என்று திருநாட்டினர் பேரை வைத்தா என்னை பெற்ற தாய் குந்தி என் தந்தை உங்க அண்டாசி என்னன்னு பார்த்துனே தவிர உங்க அன்பு என்னன்னு பார்க்கல ஐயா. உங்க கோத்திரத்தை பார்த்தனே தவிர உங்க குணம் என்னன்னு பார்க்கல ஐயா. பாவி நான் ஐயா, என் வாழ்க்கைய நானே பாழாக்கிட்ட ஐயா. ஐயா சித்திரவிலான அழகா ஐயா சிக்காதரத்தே பொக்குலியே 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 ஐயா உத்தமரே உண்பாத ஐயா வருவா பந்தனமே 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 ஐயா சித்திர இதுவரைக்கும் கண்ணே நான் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்ததும் கிடையாது, ஒன்றரை கலந்து இருந்ததும் கிடையாது, ஒன்றாக பேசியதும் கிடையாது. அதனால கண்ணே இந்த கடைசி நேரத்திலே கண்ணே சந்தோஷமான முறையில் எனக்கு விடைதாமலம் கொடுத்து வெற்றியோடு போய்வார்கள் வந்தா அப்படின்னு சந்தோஷமா வார்த்தையாக என் மனசே சில கருத்து நினைக்கலாமா? ஐயா பெண்களுக்கு ஆண்டு வரக்கூடிய மன்மதன். மன்மதன், ஆமா. அப்பேற்பட்ட மன்மதனை படிக்கத்தக்க அழகா இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இடத்தில் ஐயா பிரியமன்
காட்டுல எங்க போறீங்க? அப்படியா? ஆமா. அடி சிங்கம் போல அந்த அர்ஜுனனை கொல்லுவதற்காக போய் கொண்டிருக்கிறேன். அர்ஜுனனை கொல்ல போறேன். ஐயா போக வேண்டாம். இதுகால வரையில் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாமல் வாழ்ந்து உங்களோடு இப்ப நான் வாழ வந்திருக்கேன். என்னை விட்டுட்டு போறேன் வேணாங்க. உங்களுக்கு பொல்லாத பழியெல்லாம் வந்து நேரம் வேணாம். நான் எதுக்கு போறேன் தெரியுமா கண்ணு? எதுக்கு ஐயா? காலம் எல்லாம் கண்ணு அண்ணன் இருக்கு நான் பாதுகாப்பானப்படி என்று என்னை நம்பி இருக்கும்படியான அந்த அண்ணன் என்னும் காலமெல்லாம் என்னை நம்பி இருக்க முடியாது. என் ஆறுயிர் தோழன் என் அருமை தம்பி துரியோனுக்காக பாண்டவரை கொண்டு இந்த அத்திமாநகரம் முழுவதையும் முடிசூட்டி வைக்க போறேன் கண்ணே. அவர் கருத்து சொல்லவா? துரியோதனுக்காக பரிந்து சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்க. சண்டைக்கு போற இடத்துல உங்களுக்கு எதிராளியா இருக்கக்கூடியது யாரு? அந்த அர்ஜுனன். ஐயா, அந்த அர்ஜுனன் உங்களுக்கு தம்பி. ஆனால் அந்த அர்ஜுனனுடைய கைப்பானு பட்டு நீங்கள் இருந்து விடுவீர்கள். அதனால நீங்க போக வேண்டாம். அர்ஜுனன் என்ன வென்று விடுவான் அப்படி இந்த பயம் கிடையாது. அப்படி கிடையாது ஐயா. எதுக்கு கண்ணே? அந்த இவர் ராஜாக்களுக்கு சகாய புருஷனா இருப்பது யாரு? சாத்தா எம்பெருமான் நாராயணன். அந்த அறியாமல் துணையா அவர் பகையே எப்படியாவது கௌரவர்களை கொண்டு குழிக்க வேண்டும். அப்படி என்று கங்கணதாரியாக இருக்கக்கூடிய அந்த சூரகபாட மனம் பனைக்குதுங்க. இது காலம் இல்லாது இன்னைக்குதான் நானும் என் பிள்ளையும் உங்களோடு சேர்ந்து வாழலாம், உங்களோடு இருக்கலாம்னு வந்திருக்கோம். எங்களை விட்டுட்டு தனியா போறன்றீங்களே, வேணாங்க. என் பேச்சை கேளுங்க.
முடியாது கண்ணே, போய் தான் ஆகணும். ஆனா காரணம் என்ன? காரணம் என்ன ஐயா? நான் ஏன் போறேன் கண்ணே, இந்த நாடு எனக்கு வேணும் அப்படி என்பதற்காக போகல. அவன் பொருள் வேண்டும் அப்படி என்பதற்காக போகல. அவன் சொத்து சுகம் எனக்கு வேண்டும் அப்படி என்பதற்காக போகல. நான் ஏன் போறேன் தெரியுமா கண்ணே? அடி உண்டாக வீட்டிலே என்னை கண்ணே கொண்டு வந்து என்னை உட்கார வச்சு வயிறார சாப்பாடு போட்டான் கண்ணே. அவன் வீட்டில் உட்காந்து வயிறார சாப்பிட்டேன். அந்த சாப்பாட்டுக்கு நான் போய் தான் கண்ணே ஆகணும். எனக்கு எந்த நிலைமை ஆனாலும் போய் தானே ஆகணும், வேற வழி விட்டான். துரியோதனன் எனக்கு நல்லது செஞ்சான்னு சொல்றீங்களா ஐயா? துரியோதனன் எப்பேற்பட்ட குணம் உடையவன் தெரியுமா? தீபத்தில் வைத்த உண்டோ அந்த பாபத்தை அனுசரிக்க அந்த பாம்பினும் கொடியனுக்கா அந்த காவிலக்கை ஏற்றி வைத்தால் எது வரைக்கும் வெளிச்சம் தரும்? அந்த இடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கும். குளோபி இருக்கிறதே, அதை ஏற்றி வைத்தால் எந்த அளவுக்கு? பரவலியான இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். பரவலியான இடத்திற்கு வெளிச்சத்தை தரும். ஆனால் காவிலக்கை போன்றவன் துரியோதனன் அவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு மட்டும்தான். ஆனால் அந்த ஐவர் ராஜாக்களும் குளோப்பை போன்றவர்கள் பரவலியான மனதை படைத்தவர்கள். அதனால ஐயா நான் சொன்னதை கேளுங்க. ஐயா கோபத்தை எனக்கு வேண்டும். ஐயா கொட்டவர் ராஜபூவர் அவத்தை அனுசரிப்பு அந்த ஐவரோடு சேர்வாரா? யார் ஒருவர் ஆபத்து என்று வந்து நிற்கிறார்களோ அவருக்கு அரவணைப்பு செய்யக்கூடிய ஐவர் ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த ஐவர் ராஜாக்களிடத்தில் சென்றமே ஆனால் உங்களை அண்ணனா பார்க்க மாட்டாங்க ஐயா. உன்னை பெற்ற தந்தையா பார்ப்பாங்க, என்ன அண்ணியா பார்க்க மாட்டாங்க ஐயா. பெற்ற தாயா பார்ப்பாங்க ஐயா. வாங்க ஐயா அங்க போயிடுவோம். கண்ணே, பாண்டவரோடு வாப்போடு கூப்பிடுறேன் கண்ணே. அப்ப என் தம்பி துரியோதனன் என்ன கண்ணே ஆவா? அவனை விட்டுட்டு எப்படி அம்மா வர முடியும்? துரியோதனன் என்ன செய்தாங்கிற அவனை காட்டிலும் உயர்ந்த வந்த உலகத்தில் பார்க்க முடியாது கண்ணே. அடி எந்த வீர என்ன செய்தாங்க? அவனை போல ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவன், அவனை போல ஒரு நன்றி உள்ளவன், அவனை போல ஒரு இணக்க குணம் அடைத்தவன் இந்த உலகத்துல பார்க்க முடியாது கண்ணே. காரணம் என்ன தெரியுமா? என்ன ஐயா? உண்மைக்கு தாழ்வு வருவதும் இல்லை. என்னை உள்ளன்பு வைத்த துரியன் அவன் தன்மைக்கு நிகரேது. தரணிவன் செல்வம் எல்லாம் நான் தானமும் செய்து வருக கண்ணே. இதுவரைக்கும் கண்ணே குடைவல்லல் கர்ணன் யாரு எதை கேட்டாலும் வாரி வழங்கக்கூடியவன் கர்ணன் அப்படின்னு பேர் வந்தது கண்ணே. யாரு போட்டது? என் தம்பி துரியோதனன் போட்ட பிச்சை. வன்மை கடாமலே மறையவன் வேள்விக்கு மாடியும் இடித்து விறகு
ஒரு காலத்திலே கண்ணே மகமுனிவர் எல்லாம் என்னை தேடி வந்தார்கள். அவர் பாதத்தை வணங்க, ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டேன். கர்ணா, மழை விடாத பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையை நிறுத்த நாங்கள் வருணையாக செய்ய வேண்டும். காய்ந்த விறகு கொடுறான்னு கேட்டாங்க. நான் எங்கிருந்து கொடுப்பேன்? மழை விடாத பெய்யுது, எங்கிருந்து கொடுக்க முடியாது. பறதை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். என் தம்பி துரியோதனை வந்தான். அண்ணா ஏன் நான் வியாக்குளமாக இருக்குன்னு கேட்டான். அப்பா, மகமுனிவர்கள் நாம் யாகாதி கர்மம் செய்ய போகிறாங்க, காய்ந்த விறகு கேட்கிறாங்க, நான் எங்கிருந்து நான் கொடுப்பேன்னு சொல்லி. அண்ணா, நீ இல்லை என்று சொல்ல வந்தவன் அல்ல, சற்று நேரம் பொருங்கள் அப்படி என்றான். காவலரை அழைத்தான். அந்த அத்திமாநகரம் 66 வீதி. அதுல ஒரு வீதியில கண்ணே மாட மாளிகை கூட கோபுரத்தை அடித்து தரமட்டமா ஆக்கினான். அதில் போட்டு வச்சிருந்தாங்க பாரு வார, அதை கொண்டு வந்து கொடுத்தியன்னா இதை கொடுத்து தர்மம் பண்ணுன்னு சொன்னான். அந்த உள்ள யாருக்காவது வருமா? வன்மை கடாமலே மறையவன் வேள்விக்கு மாடியும் இடித்து விறகு திண்மை கடாமலே தேச நல்வர்க்கு என் ஜீவன் தானை வழங்குவே. துரியோதனன் என்ன செய்தான் என்ன செய்தான் என்ன செய்தாங்கிற அவன் செஞ்சதை சொல்லட்டுமா? அடி முந்தி வரு திருமணம் செய்து கொண்டு கண்ணே நாட்டுக்கு வந்தோம். அந்த நேரத்தில் நாட்டில் இருக்கும்படியான பெண்கள் எல்லாம் ஒரு இழிகுலத்தான் மனைவி, ஒரு தேரோட்டி மருமகள், ஒரு ராஜனுடைய மருமகள் அப்படி என்று சொன்னார்கள் சொல்லி கண்ணே என்னை தன்னன் தனிமரமா விட்டுட்டு உன் தாய் வீடு போனேன். அதை பார்த்த என் தம்பி துரியனான் 52 தேச ராஜாக்கள் வருவான், ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருப்பான், அவன் பாதத்தில் விழுவான், ஒருவனுக்கும் தலையை சாய்க்க மாட்டான். அப்படி உள்ளவன் கண்ணே என்னை விட்டு நீ போறன்னு தெரிஞ்சு ஓடி அண்ணே, என் அண்ணனை விட்டு போகாத அண்ணே, அண்ணன் எனக்கு வேணும், அண்ணனுக்கு நீ வேணும் அண்ணு அப்படின்னு உன் காலை பிடிச்சு காலடித்து விட்டானே அம்மா. அவன் வார்த்தையை மரியாதை கொடுத்தியா? அவனை விட்டுட்டு நீ போயிட்டு அந்த நேரத்தில் ஓடி வந்தான். அண்ணா, மனைவியை பிரிந்த ஏக்கத்தில் இருக்கிறார், அவர் மனதை எப்படியாவது மாற்ற வேண்டும் அப்படி என்று அண்ணா வாங்க வேட்டையாட போகணும்னு சொன்னான். நான் வந்தடா அள்ளிட்டேன். அவன் சென்ற உடனே அவன் தாடி கட்டிய மனைவி அந்த பத்தினி பானுமதி ஓடி வந்தான். மாமா, உன் தம்பி வனவேட்டையாட சென்றாரு, நீங்க போகலையான்னு கேட்டா. நான் போகலாமான்னு சொன்னேன். மனைவியை பிரிஞ்ச ஏக்கத்தில் இருக்கிறார் மாமன் அப்படி என்று அடி பாட்டுகள் எடுத்து அந்த நேரத்தில் மாமா, உன் தம்பி வரவேற்றையாட சென்றார், நீங்க போகலையான்னு கேட்டான் அந்த அம்மா. நான் இல்லம்மான்னு சொன்னேன். மனைவியை பிரிஞ்ச இயக்கத்தில் மாமன் தவிக்கிறார் அப்படின்னு மாமா வாங்க அப்படி என்று இருவருமாக பகடையாடி கொண்டிருந்தோம். அந்த அம்மா தோட்டத்து வாயிற்படியை பார்த்தாடுறான், நான் தெரு வாயிற்படியை பார்த்தாடுறேன். உன்னை பிரிஞ்ச இயக்கத்தில் கண்ணே ஆட்டத்தில் கவனம் செலுத்த முடியல என்னால். அந்த அம்மாவே ஜெயித்திட்டு இருந்தான். ஒரு பெண்ணுகிட்ட நாம தோத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி என்று அடி ரோஜா மூட தோத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கோபமா பகடையை போட்டேன். என் ஆட்டம் ஜெயிக்கிற நேரம் மனவேட்டையாட சென்றான் என் தம்பி துரியோதனன். திறந்தோறும் தெருவாயிற்படியால் வரக்கூடியவன் தோட்டத்து வாயிற்படியா பார்த்துட்டான். அந்த அம்மா தோட்டத்து வாயிற்படியை பார்த்தா அண்ணாலே கணவனை பார்த்துட்டான்.
ஐயோ, நம் கணவன் வந்து விட்டான். அத்தை மாநகரத்துக்கு தலைவன் அச்சுதே மாத்தானோடு உட்காந்து விளாடுறோம்னு அந்த அம்மா பட்டுன்னு எழுந்தான். அதை நான் கவனிக்கல. இந்த அம்மா நம்மளை அழிச்சப்படுத்திட்டு எழுந்திருக்கா. இந்தா போகாதன்னு சொன்னேன். அந்த அம்மா இருந்திருந்தாலே சாருமணி. அதில் என் கரம்பட்டு அருந்து எங்கு பார்த்தாலும் சிதறியது. திரும்பி பார்த்தா என் தம்பி துரியோன நிற்கிறான். ஐயோ, ஒரு பெருத்த பேரரசன் மனைவி மீது நம் கரம் பட்டு விட்டதே, நமக்கு என்ன தண்டனை கொடுப்பானோ அப்படி என்று கைகால் அடிக்க நின்று. அப்ப என் தம்பி என்ன செய்தான் தெரியுமா? அந்த துறையாரும் என் தம்பி துரியோதனன், அண்ணா கர்ணா, அருந்து சிதறி கடக்க மணி அண்ணா, அதை சேர்க்கவா ஒன்றாய் கோர்க்கவா அப்படி என்றான். ஐயோ, இப்படி உயர்ந்தவனையாடா எப்பா எனக்கு நண்பன் ஆக்கி வைத்தது. என்னால பேச முடியல. அந்த நேரத்தில் என்ன செய்தான்? அண்ணனுடைய ஆட்டம் பாதியில தடைபட்டு விட்டது. அதனாலதான் அண்ணன் விசனப்படுறான்னு சொல்லி அந்த அண்ணனுடைய ஆட்டம் நின்று போச்சுன்னு அண்ணன் வருத்தப்படுறான்னு அவன் தாலி கட்டிய மனைவி அத்தை மாநகரத்துக்கு தலைவன் 66 வீதிக்கு ஏக சக்கரேஸ்வரன் அவன் பொண்டாட்டியை கொண்டு வந்து என் அண்ணன் விசனப்படுறாரு, அவரு கூட உட்காந்து ஆடின்னு சொன்னான். அவனை மறக்கலாமா கண்ணே? கண்ணே, இன்னவன் யார் என்று என்னை யாரும் அறிய மாட்டார். அந்த மன்னவன் திருதுராட்டிதன் பெற்ற மகனாக வளர்த்து வந்தான். கண்ணே, மதலை காலத்தில் இருந்து என்னை வளர்த்த அந்த கண்டறியா குருட்டுமான என்ன சொன்னான் தெரியுமா? கர்ணா, 100 பிள்ளைங்க எப்பா அம்பளை பிள்ளை எனக்கு. அந்த 100 பிள்ளைக்கும் தலைவன் நீதாண்டா. என் பிள்ளைங்க சூதுபாது தெரியாத பிள்ளை, யாரு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய பிள்ளை. இந்த 100 பிள்ளைகள் உன்னுடைய பதம் தான் கர்ணா. இந்த பிள்ளையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறான் தான் என்கிட்ட ஒப்படைத்தான். நான் மறக்கலாமா கண்ணு? தன்னை வந்தாரே வென்று தார்மணி பொறுக்கி கோத்து அந்த மன்னவன் செய்த நன்றி மறப்பனும் பிறப்பிலே. சரி போகட்டும். இப்ப எங்க போகணும்னு சொல்றேன்? ஐவர் ராஜாக்களோடு போய் சேர்ந்து விடுவோமா? அப்படியா? ஆமா. ஐவர் ராஜாக்களோட? ஆமாங்க. சரி பிள்ளைட்டு பாண்டவரோடு போகும்னு சொல்றிய கண்ணே? ஆமாம் ஐயா. அந்த பாண்டவரோடு போய் சேர்ந்தா எத்தனை பேர் ஆவரம்? 5 1 6. பாண்டவரோடு போகாத இருந்தா 100. கண்ணே, அந்த 6 எனக்கு சாவு, அந்த 100 எனக்கு சாவு. அதனால கண்ணே, அடி போய் வா கொஞ்சமாவது என்ன இருந்தது? பாண்டவரை கொன்று வெற்றியடைந்து வந்து விடுவே அப்படி என்று கொஞ்சம் எண்ணமாவது இருந்தது.
எப்ப என் மாவன் வாயால சொன்னியோ இனிமே திரும்ப மாட்டேன். ஐயா நான் சொல்றது கேளு. அதனால கண்ணே நான் செத்த பூமியிலே கண்ணு இப்ப நடக்க முடியாத சண்டையில ஒரு நாளை கண்ணு என் தம்பி பார்த்தனுடைய பானம் என் மார்பிலை தட்டு நான் கீழே சாய்ந்து விடுவேன். ஆனால் கண்ணு நான் உனக்கு வழி சொல்றேன் கேளு. அடி போட்ட அந்த குறித்தாற்ற பூமியில நான் இறந்து விடுவேன். ஆனால் நம்ம பிள்ளைய தூக்கிட்டு அத்திமா நகரம் போகாத கண்ணு. அங்க போகாது. ஏன் தெரியுமா கண்ணு? கண்ணு நேற்று 16 நாள் வரைக்கும் எத்தனையோ நீராதி வீரர்கள் இருந்தார்கள். பாண்டவரை வெற்றி அடைஞ்சு யாரும் திரும்பி வரல. இன்னைக்கு நான் போறேன். என்னை எவனும் உயிரா விட மாட்டான். நாளை இருப்பது ஒரு நாள். என் தம்பி துரியோதனன் இருக்கிறான். அவனால வெற்றி அடைய முடியாது. அதனால கண்ணே நம்ம பிள்ளைய தூக்கிட்டு அங்க போனா கணவரை இழந்தவர்களும் பிள்ளை இழந்தவர்களும் பார்த்தாலும் தலைவிரி கோலமா பரதவிப்பாங்க. ஆனா நீ இதுவரைக்கும் சந்தோஷத்தை பார்க்கல, நிம்மதியான வாழ்க்கைய வாழல. நீ அங்க தூக்கிட்டு போனா நீ என் பிள்ளையும் கண்ணே அங்க பிச்சை எடுத்துருவீங்க. அங்க போகாது. ஐயா போன வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களா ஐயா? என் பிள்ளையும் நானும் வேற எங்க ஐயா போவோம்? நாங்க எங்க ஐயா வாழ்வோம்? கண்ணே உனக்கு நான் வழி தேடி வச்சுட்டு தான் அம்மா போறேன். எங்க ஐயா உன்னை நிற்கதியா விட்டுட்டு போகல. உனக்கு எல்லா சௌரியமும் தேடி வச்சுட்டு தான் போறேன். எங்க தெரியுமா? எங்க ஐயா? அரிசி செய்யும் எந்த பாண்டவரால நான் அழியிறனும் அந்த பாண்டவர் இடத்துல நம்ம பிள்ளையை தூக்கிட்டாங்க போயிடு. அங்க சென்று விடுவாய். ஆனால் அந்த பாண்டவர்கள் உனக்கு எல்லா விதமான உதவி செய்வாங்க. பாண்டவர்கள் என்ன சேர்த்துப்பாங்க கண்ணு. ஐயா உன்னை இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அனைவரும் ராஜாக்களும் ஏற்பாளன் மைந்தல் நாளையின் புதல்வர் அப்படி என்று பேசுறாங்களே. என் பிள்ளையை நானும் எப்படி ஐயா அங்க போய் உங்க பேரை சொல்லி வாழ்வோம்? வருத்தப்படாது. உனக்கு வழி செய்யுங்க. என்ன வழி? அப்படியா ஐயா? அடி மாதாராஜே இது நிலையில்லா காயம் அந்த வாகுதயன் கலையார மாண்டு விட்டான்.
அந்த பாத்தனுடைய பானம் பட்டு குறித்தாத்த பூமியிலே விழுவேனே ஆனால் அடிங்காடியிலே நான் கேட்ட வரவடிக்கு அன்பாக இடையின்ற குந்தி அம்மா 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 என்னை பெற்ற தாயி அம்மா குந்தி அம்மா உன்னை நம்பிதான் அம்மா என் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு போறேன் அம்மா அம்மா குந்தி அம்மா நான் பெற்ற பிள்ளை கண்ணன் எனக்கு பிறந்தவன் கண்ணன் நீ சொல்லலண்ணா அம்மா என் பொண்டாட்டி புள்ள எடுத்துரு அம்மா அடி காதலுடன் ஓடி வந்து கண்ணா வென்று அவள் கால்வடியில் தூக்கி வந்து கண்ணீர் தழுவாரப்போ கண்ணே அந்த குறித்த பூமியிலே விழுந்து விடுவேனே ஆனால் என்னை பெத்த தாய் ஐயோ நான் பெற்ற மகனே கண்ணா என்னை விட்டு மாண்டு விட்டாயடா கண்ணே கண்ணா அப்படின்னு எங்க அம்மா ஓடி வருவாங்க அந்த நேரத்தில் கண்ணு நம்ம பிள்ளையை தூக்கிட்டாங்க வந்துடு தள்ளி விடுவாங்க ஆனால் உண்மையான நிலைமை தெரியும் அந்த நேரத்தில் கண்ணு என்னை சுவாதி மதி உடந்தலிலே வந்தோர் என்று சொல்லுலகம் ஆண்டரெல்லாம் அறிவார் பெண்ணு கண்ணு அப்பொழுது நான் யாருக்கு பிறந்தேன் குந்தி பெற்ற பிள்ளை கண்ணன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் உன்னை மருமகளா அல்ல பெற்ற மகளாக ஏற்றுக்கொள்வார் நம் பெற்ற பிள்ளை அவங்க பேர பிள்ளையா சேர்த்துப்பாங்க இதை தவற விட்டுடாது அதை இப்படி இருக்க எம்பெருமான் கண்ணனும் அர்ஜுனனும் குருசேத்திரத்தை நாடி வருகின்ற விதம் காணுங்க.